ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ தாங்க நான் கிறிஸ்மஸ்க்கு அன்னைக்கு எடுத்தது. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது சாரியில் பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு இது வந்து செகண்ட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு நான் நிறைய பலகாரம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. 7 ஐட்டம்ஸ் செஞ்சேன். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நான் செஞ்சேங்கிறத 1 2 விட்டு போயிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதான் காலையில் நான் போட்டிருந்த காஸ்டியூம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் காலைல வந்து முதல் நாள் வந்து மைசூர் பாக், அப்புறமா நான் என்ன செஞ்சேன்னா இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு விறகடுப்பில் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு அந்த 2 நாளும் ரொம்ப ஹெவி ஒர்க் தான். இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால உண்மையாகவே ஹை ரிஸ்க் தான் எனக்கு என்னை கேட்டால். பட் ஆண்டவருடைய கிருபையில் நான் செஞ்சு முடித்தேன். அடுத்து ஓலை பக்கோடா செஞ்சேன். காலையில் இந்த 2 ஐட்டம் செஞ்சோம். மொத்தம் 3 ஐட்டம் முடிஞ்சிச்சு. மைசூர் பாக், அப்புறம் முறுக்கு, அடுத்து ஓலை பக்கோடா. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா பூந்திக்கு ரெடி பண்ணேன். பூந்தி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 மணி ஆகிட்டு. 10 மணிக்கு அப்புறம் நான் போய் இந்த முறை சொல்லப்போனால் பூந்தி ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் வந்து அதை வந்து சொதப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானமாக ஒரு 2 மணிக்கு மேலே பாதுஷாக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பாதுஷாவும் இந்த மாதிரி நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா அல்வா கிண்டும்போது நான் ஒரு பதம் கம்மியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. ஸோ வந்து முதல் நாள் வந்து மைசூர் பாக் கிண்டிகிட்டே இருந்து 2வது நாள் இதுவும் பண்ணுறதுனால எனக்கு உண்மையாகவே முடியலை. ஸோ நான் போதும், இதுக்கு மேலே என்னை ஸ்ட்ரெயின் பண்ணனா என் உடம்பு அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சேன்னா மறுநாள் தான் நான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். அது என்ன ஒர்க் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம் கேக் செய்கிறதுக்காக எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுப்போம் தெரியுமா, ஜீராவில் போட்டு இந்த சேம் ப்ராசஸ் நான் செஞ்சு நெக்ஸ்ட் டே நான் கப் கேக்ஸாக சில பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். சில பேருக்கு கேக்கை கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ரியலி நான் சொல்கிறேன், நான் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் என் பொண்ணுக்கு என்ன வாங்கன்னு பார்க்கலாம். பாய்.